ஸோ அதிலிருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த பீட்டா ஹெச்சிஜி தான் அந்த ப்ரெக்னன்சிக்கு சப்போர்ட் குடுக்குறது. இன்ஃபேக்ட் நம்ம யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் நம்ம யூரின்ல வர பீட்டா ஹெச்சிஜியை டிடெக்ட் பண்ணுவோம். ஆனால் அதை குவான்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஜஸ்ட் இருக்கா இல்லையான்னு தான் நமக்கு தெரியும். அதே வந்து பிளட்ல பண்ணும்போது வி கெட் அ குவான்டிஃபைபிள் வேல்யூ. அது வந்து டபுள் ஆகும். அண்ட் ரிமெம்பர் தேர் இஸ் another critical வேல்யூ ஆஃப் பீட்டா ஹெச்சிஜி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருந்தால் தான், அதாவது வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் 2000 அந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்கேனில் நமக்கு எங்கேயுமே சாக்கை கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம வந்து அது வயபிள் ப்ரெக்னன்சியா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இன் கேசஸ் ஆஃப் பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சி ஆக்சுவலி தெர் இஸ் அ ப்ரெக்னன்சி. நம்ம வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து டியூப்ல நடக்கும். எல்லா ப்ரெக்னன்சிக்குமே டியூப்ல தான் நடக்கும். அண்ட் ஃப்ரம் த டியூப் அது வந்து யூட்ரஸ்குள்ளே வந்து உட்காரணும். அந்த இம்ப்ளான்டேஷன் இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு 5 to 6 வீக்ஸ் ஆகும். இப்போ இன் திஸ் ப்ராசஸ் இஃப் த ப்ரெக்னன்சி ஃபெயில்ஸ், அதுக்கு மேலே அந்த ப்ரெக்னன்சி வளரல, அந்த எம்ப்ரியோ டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பான்டேனியஸாக நமக்கு ப்ளீடிங்காக தான் வருமே தவிர நம்மளால் சாக் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சச் சினாரியோஸ் ஆர் கால்ட் பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சிஸ். இட் இஸ் வெரி காமன். எதனால வருதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ், மரபணு கோளாறுகள், என்யூப்ளாய்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதனால வர்றது. ஸோ 1 or 2 டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சிஸ் வந்திருக்குன்னா ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை. அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் தெர் இஸ் நோ நீட் டு டேக் அ கில்ட் ட்ரிப். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் வாட் யூ டிட் ஆர் வாட் யூ ஏட் ஆர் ஹவு யூ கேரிட் யோர் செல்ஃப். நீங்கள் எந்த சாப்பிட்னாலையோ இல்லை நீங்கள் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட் ஏதாவது பண்ணீங்க அதனாலையோ, இல்லை வந்து உங்களை சரியாக கவனிச்சிக்க முடியல, நான் இன்னைக்கு சாப்பிடல, நேற்று சாப்பிடல, ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனாலேயோ கிடையாது. இட் இஸ் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் சம் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். பட் ஆல்சோ ரிமெம்பர், ரிப்பீட்டடாக ஒரு கப்பலுக்கு பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சிஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா தென் இட் நீட்ஸ் டு பி செக். ஸோ உங்களோடையும் உங்கள் ஹஸ்பண்டோடையும் கேரியோடைப்பிங் சொல்லுவோம், பேரண்டல் கேரியோடைப்பிங் ஒரு குரோமோசோமல் அனாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். பட் பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சிஸ் ஆர் வெரி காமன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சி வந்துச்சுக்குனால சப்சிக்வெண்ட்டாக உங்களோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுங்கிறது எந்த விதத்துலையும் ட்ரூ கிடையாது. You can go on to have a live birth with a good outcome. So please don't worry.